சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இந்தா முருகா, இந்தாப்பா. என்ன பின்னாடி யார் வர? ஏய் போங்க போ. ஏய் இந்தா முருகா, நீ வா போனே. இந்தா நீ வா, அது ஒன்று பண்ணாங்க வா. நாயை கண்டு ஏன் பயப்படுற? பயிரவரை கண்டு பயப்படாதங்க வா. உனக்கு அவ்வளோ பயம்? பரம்பொருள் நீ பயப்படலாமா முருகா? அதாவது கடவுள் யார் அப்படிங்கிறத, அதாவது இதுவரைக்கும் எத்தனையோ ஆகமங்கள் புராணங்களில் ஒரு சித்தர்கள் முனிவர்கள் பாடிய பாடல் தான் கேட்டிருப்பீங்க. ஆனால் இறைவனே சொல்கிறாரு, பகவான் நாராயணன் சொல்கிறாரு, நாட்டுக்கு அறிவிதி நான், நாராயணனு நான், பட்சி பறவை பலஜீவ செந்துக்களை நிச்சயமாய் படைத்த நீலவண்ண நாதனும் நான், மண்ணேழு மலர்ந்த மாய பெருமாளும் நான், விண்ணேழு மலர்ந்த விஷ்ணு திருவுள்ளம் நான், ஏகம் படைத்தவன் நான், எங்கும் நிறைந்தவன் நான், ஆக பொருள் மூன்றும் அடக்கமுண்டானதினால் நாக கடல் துயின்ற நாகமணி நான் அல்லவோ, ஜீவ செந்துக்கெல்லாம் ஜீவனும் நான் அல்லவோ, இந்நீசரெல்லாம் என்னை அறியாதிருந்தால் மின் நிலத்தில் நான் படைத்த மிருகம் அறியாதோங்கார் சாமி. அதாவது கடவுள் மனிதர்களுடைய கண்களுக்கு மட்டும்தான் புலப்படுறதில்ல. ஆனால் மிருகங்கள் பறவைகள் இது எல்லாமே என்ன அறியுங்கிறார். ஏன்னா உலகத்தை படைச்சது நான், 14 உலகத்தையும் அளந்தவன் நான். பூமிக்கு கீழே 7 உலகம், மேலே 7 உலகம், 14 உலகத்துக்கும் சாமி தான் படைச்சது. நிச்சயமாய் படைத்த நீலவண்ண நாதனுங்க. சிவன் யார்? அவர் தான். பெருமாளும் அவர் தான். இதை தான் அறியும் சிவன் ஒன்று, அறியாத பண்ணுறது எல்லாம் ஒன்று. ஏகம் ஒரு பரம்னா, ஏகம்னா அனைத்தும் ஒரு பரமாத்மாவினால் உண்டானது. அந்த ஒரு பரமாத்மா யார்? நம்ம அப்பன் சிவ பரமாத்மா. அதான் சொல்கிறார் சாமி, நாட்டுக்கு அறிவிதினா நாராயணனும் நான், நாராயணனும் அவர் தான். பட்சி பறவை பலஜீவ சந்துக்களை நிச்சயமாய் படைத்த நீலவண்ண நாதனும் நான், சிவபெருமான். பட்சி பறவை நான் தான் படைச்சேங்காரு. அதனால் இந்நீசரெல்லாம் இணை அறியாதிருந்தால் மின் நிலத்தில் நான் படைத்த மிருகம் அறியாதவங்கிறார். நீசன்னா பாவி, மனிதர்களை சொல்கிறார். நீச பாவி, மனிதர்கள் நல்லவனும் இருக்கான், பாவிகள் என்ன அறிய முடியாது, ஆனால் நான் படைத்த மிருகம் அறியுங்கிறார் சாமி. அப்போது கடவுள் மனிதர்களை தவிர எல்லா ஜீவராசிகளுக்கும் புலப்படுறாரு. கடவுளை உணர்கிற சக்தி எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்குது, மனிதனை தவிர. மனிதர்களையும் மகான்களுக்கு இருக்கிறது அந்த சக்தி. ஆனால் சாதாரண மனிதர்களுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். காரணம், ஏன்னா அவர்கள் இறைவன் அறிகிற தன்மை அவர்களுக்கு இல்லை, அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதனால் மண்ணேழு மலர்ந்த மாய பெருமாளுங்கிறாரு, விண்ணேழு மலர்ந்த விஷ்ணு திருவுள்ளம்ங்கிறாரு சாமி. மண்ணு கீழே, பூமி கீழே 7 உலகத்தையும் அளந்தேங்கிறாரு. விண்ணேழு மலர்ந்த விஷ்ணு திருவுள்ளம், ஆகாயத்துக்கு மேலே 7 உலகம் இருக்குது, மொத்தம் 14 உலகம். அதுதான் சாமி சொல்லுவார். 7 லோகம் உண்டு, இதை எடுத்து சொல்வார் யார் மகனே. பகவானே சொல்கிறாரு, எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை பூமியில். சொன்னாலும் அதை கேட்குறதுக்கு கூட்டம் கிடையாது. எல்லாம் சினிமா மோகம், சீரியல் மோகம், எல்லாம் மோக வேட்கையில் களி முத்துனதுனால நம்ம யாருங்கிறதே மனிதர்கள் உணராமல் இன்றைக்கி நிறையா தப்பு தண்டா எல்லாம் நடக்குது. இந்த நிலை மாறணும். இந்த நிலை மாறணும்னா ஈசன் திருவடியை சரணடையுங்கள், ஜீவன் முக்தி கிடைக்கும். இல்லையா எமன் ஆட்கொண்டுருவான். அதான் சாமி சொல்கிறாரு, பிரம்மன் பகைத்ததுண்டால் நீங்கள் பேசாமல் போய்விடுவீர், விஷ்ணு பகைத்ததுண்டால் வெறியாட்டம் கண்டுவிடுவீர், உத்திரன் பகைத்ததுண்டால் உயிர் பிழைக்க மாட்டீரப்பா, காலனும் வந்ததுண்டால் உங்களை கைப்பிடியாய் கொண்டு போவான். யார்? எமன் வந்தால் கைப்பிடியாக கொண்டு போயிடுவானா. இத்தனை பேர் சேர்ந்திருக்க ஈசன் என்ன செய்வனடாங்கார் சாமி. இத்தனை பேர் சேர்ந்திருக்க ஈசன் என்ன செய்வேனடா, அவரவருக்கு இட்ட குறை ஆதிமுனி என்ன செய்வேன், நடுதீர்ப்பு நான் கேட்க 4 எடுத்து வருகிறதாங்கிறார். சிவபெருமானுடைய அந்த சிங்காசனத்து முன்பு தான் யமன் கொண்டு இந்த ஆத்மாவை நிறுத்துவான். யமன் தீர்ப்பு கொடுக்க முடியாது. தீர்ப்பு எழுது நம்ம சாமி தான். உங்களுக்கு மோட்சம் கொடுக்கனாலும் சிவபெருமான் தான், உங்களுக்கு நரகத்தை கொடுக்கனாலும் சிவபெருமான் தான். அதனால் நீங்கள் ஈசனை பற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய பாவம் எதுவாக இருந்தாலும் மன்னிக்கப்படும். சாமி அதான் சொல்கிறார், தினமொரு நேரமேந்தன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெள்ளம் போலே பாவம் பறந்திடும் விஷயமே சொன்னோம், கனிமொழி சோதிவாக்கும் கையெழுத்து ஆதி நோக்கும் துணிவுடன் கேட்டோருற்றோர் தொலைத்தனர் பிறவிதானேங்கிற சாமி. அப்போது பிறவி தொலைக்கணும்னா திருவாசகத்தை தினமும் ஒரு முறை கேளுங்க. நீங்கள் படிக்கக்கூட வேண்டாம், உங்களுக்கு படிக்க நேரம் இல்லையா விட்டுருங்க, ஒரு முறை கேளுங்க காதில். ஆனால் அதுக்கே நமக்கு நேரம் இல்லை. சினிமா பாட்டை மணிக்கணக்காக கேட்குறதுக்கு தான் மனிதர்களுக்கு நேரம் இருக்குது. ஏன்னா களி நல்லதை கேட்க முடியாது, கேட்க விட மாட்டான் களியன். அதனால் தயவுசெய்து கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், திருவாசகத்தை ஒரு முறையாவது கேளுங்க தினமும். நன்றி. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.